அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கல்யாண தோஷங்களை நீக்கும் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அகத்தியர் போற்றிய திருத்தலம் இது. அகத்தியர் தங்கியிருந்த மருத்துவ ஆய்வும் சேவையும் செய்த இடம்தான் இந்த கோவில். மேலும் அவரின் சீடரான தேரையர் 700 ஆண்டுகள் வாழ்ந்து மலை மீதுள்ள முருகப்பெருமானை வழிபட்டு அருள் பெற்றுள்ளார். அவர் இந்த கோவிலிலேயே ஜீவசமாதி அடைந்துள்ளார் என்கின்றனர் மக்கள். நம் தாய் தந்தைக்கு சஷ்டிய பூர்த்தி நடத்தி பார்ப்பது போல உலகத்துக்கே தாயாக விளங்கும் தந்தையாக விளங்கக்கூடிய தெய்வங்களுக்கு திருமணம் உடைத்து வைத்து பார்ப்பது நெஞ்சுக்கு இனிமையான வைபவமாகவே போற்றப்படுகிறது. இல்லறத்தில் ஏற்படும் பல்வேறு குறைகளை களைந்து கொள்ளவும் இல்லத்தில் பெருமை எல்லோரும் புரிந்து கொள்ளவும் இது போன்ற தெய்வீக திருமணங்கள் நடத்தப்படுகின்றன. முக்கியமாக சித்திரை ஆண்டு பங்குனி உத்திரம் முதலான விழாக்களின் போது எண்ணற்ற கோவில்களில் தெய்வீக திருமணங்கள் நடந்தேறும். திருப்பதி முதலான சிற்சில தரங்களிலும் வேண்டுதலின் பொருட்டும் கல்யாண உற்சவம் செய்து வைப்பார்கள். இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதாலும் சங்கல்பித்து வேண்டிக் கொண்டாலும் தோஷங்கள் நீங்கி கல்யாணம் கைகூடும் என்கிறார்கள் ஆன்மீக நண்பர்கள். அது மட்டுமில்லை, தெய்வீக திருமணங்களை நடத்தி வைப்பதால் செவ்வாய் தோஷம், சர்ப்ப தோஷம் முதலான கல்யாணத்துக்கு தடை ஏற்படுத்தும் தோஷங்களின் பாதிப்புகள் விலகும். மனதுக்கு இனிமையான வாழ்க்கை துணை அமையும். இல்லறத்தில் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும். மனப்பிரச்சனையால் பிரிந்திருக்கும் தம்பதியரும் பிணக்குகள் நீங்கி ஒன்று சேர்வார்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் சுபிட்சமாக நடந்தேறும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், குடும்ப நன்மைக்காகவும் அவர்கள் இல்லத்தின் மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எவ்வித தடையுமின்றி மிக அற்புதமாக நடந்தேற வேண்டும் என்று ஜாதகத்தில் கிரக குறிப்பாடுகளால் திருமணம் தள்ளி போகும் அன்பர்களுக்கு அந்த குறை நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமைய வேண்டியும் எல்லோரின் இல்லங்களின் சகல சுபிட்சங்களும் பொங்கி பெருக வேண்டியும் உரிய பிரார்த்தனை சங்கல்பத்துடன் தோரணமலை கோயில் முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்று சிறப்பாக இருக்கிறது. சித்தர்கள் போற்றும் தோரணமலையாகவே பார்க்கப்படுகிறது. குற்றாலத்துக்கு அருகில் இருக்கும் தென்காசியில் இருந்து கடையம் செல்லும் சாலையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. தோரணமலை இதன் உச்சியில் மட்டுமல்ல, அடிவாரத்திலும் முருகன் கோவில் கொண்டிருக்கிறார். மேற்கு மலை தொடரிலிருந்து சற்று விலகி அமைந்துள்ள இந்த மலை யானை மலை போன்று காட்சியளிப்பதால் வாரணமலை என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் தோரணமலை என்றாயிற்று. அகத்தியர் போற்றிய திருத்தலம் இது. அகத்தியர் தங்கியிருந்து மருத்துவ ஆய்வு செய்த இடம் இது. மேலும் அவரின் சீடரான தேரையர் 700 ஆண்டுகள் வாழ்ந்து மலை மீதுள்ள முருகப்பெருமானை வழிபட்டு அருள் பெற்றுள்ளார். அவர் இந்த கோவிலிலேயே ஜீவசமாதி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமபிரானும் இங்கு வந்து வழிபட்டுள்ளார் என்று தல வரலாறு கூறுகிறது. இந்த மலையில் உள்ள 64 சுனைகளும் ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத ஜீவ ஊற்றுக்கள். கல்யாணம் என்றால் மங்களம் என்று பொருள். திருமணம் முதலான சகல மங்கள வரங்களையும் அருளும் முருகப்பெருமான் விரும்பி குடியிருக்கும் தலம்தான் இந்த தோரணமலை கோவில். சித்திரை முதல் நாள் அகத்தியர் மாமுனிவருக்கு ரிஷப வாகனத்தில் ஈசனும் அம்பிகையும் திருமண காட்சி தந்தருளும் புண்ணிய தினம் என போற்றப்படுகிறது. இவ்வாறு அகத்தியர் கல்யாண கோலம் காணும் பேறு பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று என கூறப்படுகிறது. ஆகவே இன்றும் திருமண வரம் பரிகார தலமாக விளங்குகிறது இந்த மலை. அது மட்டுமில்லை, வள்ளியம்மை திருமணம் புரிந்து கொண்ட முருகப்பெருமான் அங்கு பல காலம் வாழ்ந்திருக்கிறார். பிறகு அங்கிருந்து கிளம்பி ஞானமலை சென்று தங்கியிருக்கிறார். பிறகு திருத்தணியில் வாழ்ந்த பின் அங்கிருந்து கிளம்பி புதிய மலைக்கு சென்று அங்கு வள்ளியும் முருகப்பெருமானையும் அவரது முதல் மனைவி தெய்வ யானையும் அன்புடன் வரவேற்று என்கிறது தெய்வீக புராணம். எனவே இந்த தலம் மூர்த்தி தீர்த்தம், மலை வளம், சித்தர்களின் கூடல், மூலிகை காடுகள் என சகல சிறப்புகளும் வாய்ந்த தோரணமலை கல்யாண வரம் அருளும் ஒரு சிறந்த கோவிலாகவே திகழ்கிறது. வருடம் தோறும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் தோரணமலை முருகன் கோவில் பொங்கல் வழிபாடு, கிராமிய கலை நிகழ்ச்சிகள் என்று விழாக்கள் கைகூடும். வேளாண்மை செழிப்பதற்கான சிறப்பு பூஜைகளும் விவசாயிகளுக்கு பாராட்டு வைபவங்களும் விழாக்கள் சிறப்பம்சமாக ஏற்படுத்தப்படுகிறது. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களுடைய திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் சற்று ஒதுங்கி நிற்கும்.
இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். அடுத்த ஆண்டுக்குள் கண்டிப்பாக நீங்கள் திருமண கோலத்தில் அந்த கோவிலுக்கு சென்று வருவீர்கள் என உறுதியுடன் கூறுகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.